அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பதிவு ஒரு அழகான கதையில ஆரம்பிப்போம். யார் பணக்காரன்? இஸ்லாம் சொல்லுது, தான் சம்பாதிக்கிற சம்பாதியத்துல 1/5 ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லுது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகையில கூட அந்த ஆட்டுக்கு சமைக்கிறதுக்கு இது பண்ணாங்கன்னா அதிக சதைப்பற்றுள்ள இடத்த ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எழுதப்படாத சட்டமே இருக்கு. ஏழைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய உணவு எனக்கே கொடுக்குற மாதிரின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ நீங்க பணக்காரரா இருக்கிறீங்கன்றதுல மெயினா எதுன்னா கொடுக்குறீங்க பாருங்க. தேவைக்கு அதிகமா சேர்த்து வைக்கிறதுல யாரும் பணக்காரர் ஆவதில்லை. அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தான் ஒருத்தன் உண்மையாவே பணக்காரன் ஆகுறான். அதுதான் உண்மை. அதே மாதிரி நம்மளுடைய செல்வம் விதை நெல் மாதிரி. அந்த விதை நெல் நீங்க கொடுக்காம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அங்கேயே முளைச்சுதுன்னா, ஒரே இடத்துல முளைச்சுதுன்னா அது நமக்கும் பயனில்லை, அடுத்தவங்களுக்கும் பயனில்லை. அந்த விதை நெல் எப்படி பெருகி அது மற்ற இடங்களுக்கு பரவும் போதுதான் அது அடுத்தவங்களுக்கும் பயனாகுது, நமக்கும் பயனா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தானம் கொடுக்குற அளவுக்கு கூட என்கிட்ட இல்லை. பணமா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய உடல் உழைப்பை கூட அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்க உதவி செய்யலாம். சரீர உதவி கூட நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்யலாம். ஒரு விஷயத்த எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகக்கூடிய அந்த பாதை கூட யாரோ ஒருத்தவங்க போட்டதுதான். அதே மாதிரி நம்ம கட்டின ஒரு வீட்டுல இருப்போம்னா அந்த வீடை கட்டினது கூட யாரோ ஒருத்தவங்க தான். நம்ம போடுற ட்ரெஸ்ஸு கூட யாரோ ஒருத்தவங்க நெஞ்சதுதான். நம்ம சாப்பிட்ற உணவு, தானியங்கள், காய்கறி எதுவா இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க செஞ்சுதான் நம்மளோட தட்டுக்கு நம்மளுடைய உணவா வருது. சீப்புல இருந்து செருப்பு வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க செஞ்சு. என்னதான் நீ பணம் கொடுத்து வாங்கியிருந்தாலும் யாரோ ஒருத்தன் அந்த செய்யலைன்னா உனக்கு கிடைச்சிருக்காது. பணம் இருந்திருக்கும் கையில, ஆனா அந்த பொருள் ஏதோ ஒரு பொருள், அது நம்ம டீ குடிக்கிற டம்ளரா இருக்கட்டும், மொபைல் போனா இருக்கட்டும், ஒரு எழுதுற பேனாவா இருக்கட்டும், ஒரு புத்தகமா இருக்கட்டும், அவ்வளோ அதுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா இவ்வளோ இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம். நம்ம சமுதாயத்துக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்க போறோம்? அதனால கொடுக்குற எண்ணத்தை வளர்த்துக்குங்க. கொடுக்க கொடுக்க நம்ம மேலும் மேலும் பெருகி நமக்கு கடவுள் பல மடங்கு நமக்கு அதை திருப்பி செய்வாரு.